அஸ்ஸலாமு அலைக்கும். சூரா அல் அன்ஆம் சிலை வழிபாட்டை கோபத்தால் அல்ல, அறிவால் மெதுவாக கலைக்கிறது. பலன் தர முடியாததை, படைப்பாற்றல் இல்லாததை, தன்னை தானே கூட காப்பாற்ற முடியாததை எப்படி இறைவனாக வணங்க முடியும்? பிறகு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பயணத்தை நமக்கு காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து, இதே என் இறைவனா என்றார்கள். அது மறைந்து போனது. அவர்கள் திரும்பினர். பிறகு நிலவை பார்த்தார்கள். அதன் பின் சூரியனை. அதிக ஒளி, அதிக வலிமை. ஆனால் அவை அனைத்தும் மறைந்த போது அவர்களின் உள்ளம் அமைதி அடையவில்லை. போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவித்தார்கள், வானங்களையும் பூமியையும் படைத்தவனிடமே என் முகத்தை நான் திருப்புகிறேன். இதுவே சிந்திக்கும் ஈமான். மறைந்து போகிறவற்றை பிடித்துக் கொள்ளாமல் என்றும் நிலைத்திருப்பவனில் அமைதி அடையும் நம்பிக்கை. அதனால்தான் இந்த சூரா உள்ளத்திற்கு இயல்பாக பேசுகிறது. ஏனெனில் தௌஹீத் ஒரு ஃபித்ரா. ஒரே இறைவனை நம்புவது வலுக்கட்டாயம் அல்ல, நினைவு கூறுவதே. உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது மற்ற எல்லாமும் தானாகவே தன் இடத்தில் வந்து அமைகிறது.